நமஸ்தே மக்களே. வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. குட்டீஸ்க்கும் ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க. அதனால் வெக்கேஷன் எங்கன்னா போகலான்னு பிளான் பண்ணி நாங்கள் போன பிளேஸ் தான் ஊட்டி. இந்த டைம் ஃபேமிலி கூட இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருந்தோம். தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன் லன்ச் முடிச்சுட்டு அப்படியே ஒரு ஆட்டோ பிடிச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டோம். அங்கே தான் எங்கள் மீட்டிங் ஸ்பாட். மினி பஸ் தான் புக் பண்ணியிருந்தோம். எல்லோரும் வந்த உடனே டேங்க் ஃபுல் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். அங்கங்கே ஒருத்தர் செட்டில் ஆகிட்டாங்க. டான்ஸ் ஆடிட்டு சாங் பாடிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு அப்புறம் எல்லாரும் டயர்டு. டிவியில் மூவி போட்டுட்டு எல்லாரும் படுத்துட்டோம். அதோட சேலமில் டின்னர் சாப்பிட்டு கோயம்புத்தூருக்கு ரீச் ஆகும்போது மிட்நைட் 1 o'clock ஆயிடுச்சு. அடுத்த நாள் காலையில் எல்லோரும் ரெடி ஆகிட்டு ரூம் செக் அவுட் பண்ணிவிட்டு கோயம்புத்தூர்லேயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஈஷாக்கு தான் போயிருந்தோம். ஒரு ஜூஸ் ஷாப்புக்கு போய் எல்லாரும் ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே ஊட்டிக்கு கிளம்பிட்டோம். மலை ஏறும்போது வாமிட் வந்துடும்னு எல்லாரும் லஞ்ச் ஸ்கிப் பண்ணிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக சில் காற்று வீச ஆரம்பிச்சிச்சு. குன்னூர் வந்த உடனே டோட்டலாக கிளைமேட் சேஞ்ச். ஊட்டி ரீச் ஆயிட்டோம். செம்ம பசி எல்லாருக்கும். ஒரு பேக்கரிக்கு போய் ஸ்நாக்ஸ் டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு எவ்வளோ டெம்பரேச்சர்னு பார்த்தா அப்போவே 16 டிகிரி காட்டுச்சு. இன்னும் நைட் ஆனால் டிகிரிஸ் வேற ஆகும். வெயில் காலம் தானே, அவ்வளோ சில்னஸ் இருக்காதுன்னு யாரும் ஸ்வெட்டர்ஸ் எடுத்துகிட்டு வரல. இது சரிப்பட்டு வராதுன்னு எல்லாரும் குல்லா, ஸ்வெட்டர், க்ளவுஸ், ஷாக்ஸ்னு வாங்க போயிட்டோம். சீசன் டைம், வீக்கெண்ட் வேறு, செம்ம டிராஃபிக். நாங்கள் புக் பண்ண காட்டேஜ்க்கு ரீச் ஆகவே நைட் 9 o'clock மேலே ஆயிடுச்சு. பசி, தூக்கம், டயர்ட் எல்லாரும் சாப்பிட்டுட்டு 2 குட்டீஸ்க்கு பர்த்டே இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு கேக் கட் பண்ணிவிட்டு எல்லாரும் ஃப்ளாட் ஆகிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த காட்டேஜ் தான். எங்கள் ரூம் மேலே செம்ம வியூ. காட்டேஜ்லேயே காஃபி, பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணாங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்துட்டு சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம். ஊட்டினாலே பொட்டானிக்கல் கார்டன், ரோஸ் கார்டன், போட்டிங் தான். அது இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக எதனா பார்க்கலாம்னு பைக்கரா வாட்டர் ஃபால்ஸ்க்கு போயிருந்தோம். பட் அங்கே தண்ணி சுத்தமாக இல்லை. சரின்னு ஷூட்டிங் பாயிண்ட், அப்புறம் டீ எஸ்டேட், பைக்கரா லேக், யூக்கலிப்டஸ் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் ஹார்ஸ் ரைட்,
பைன் ஃபாரஸ்ட் எல்லாம் சுற்றி பார்த்தோம். ஃபுல் டயர்ட். ஈவினிங் ஆயிடுச்சு. சூடாக டீ குடிச்சிட்டு டைம் இருந்தால் ரோஸ் கார்டனுக்கு போகலாம்னு பார்த்தோம். பட் பயங்கர டிராஃபிக். ஸோ பஸ்ஸை ஓரம் கட்டிட்டு ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லாருக்கும் என்னென்ன வேணுமோ அதை வாங்கிட்டு டின்னருக்கு காட்டேஜ் ரீச் ஆகிட்டோம். சூப்பராக சாப்பிட்டுட்டு கேம்ப் ஃபயர் ரெடி பண்ணியிருந்தாங்க. அங்கே கொஞ்சம் அரட்டை அடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே ஊருக்கு கிளம்பணும்னு எல்லாரும் தூங்க போயிட்டோம். சண்டே மார்னிங் காட்டேஜில் ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு ஒரு 8:30க்கு எல்லாரும் கிளம்பிட்டோம். போகிற வழியில் ரோஸ் கார்டன் பார்த்துட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு மலை இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவும் எடுக்கலை. மேட்டுப்பாளையமில் லஞ்ச், தருமபுரியில் ஸ்நாக்ஸ், ஆம்பூரில் டின்னர் முடிச்சுட்டு ஊருக்கு ரீச் ஆகும்போது நைட் 11 o'clock. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சுக்ரியா மக்களே.